ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரேஷ் விலாக்ஸ். நம்ம இப்போ அட்டல் டனல்லேருந்து எங்கே வந்திருக்கோன்னா மால் ரோடுன்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாடு சென்னையில் எப்படி பாண்டி பஜார், சவுகார்பேட், பாண்டி பஜார்னே சொல்லலாம். ஸோ எப்படி அந்த மாதிரிலாம் பிளேசஸ் இருக்கோ இங்கேயும் மால் ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. அண்ட் இங்கே நம்ம ஷாப்பிங் வந்திருந்தோம். நிறைய பிளேசஸ் இருக்குது. ஈவன் ஒரு 2 or 3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. மெனி ஷாப்ஸ் அது நீங்கள் திடீர்னு பிரேக் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்டிடியூடாக அதிகமாக இருக்கிறதுனால நடக்கும்போது ரொம்ப மூச்சாங்குச்சு. பட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ண தான் வந்திருந்தோம். அட்டல் டனல் அந்த சிசு பாஸ்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். லாஸ்ட் வ்ளாகில் போட்டிருப்பேன் அதை பற்றி. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்ததுனால மால் ரோடுக்கு வந்திருந்தோம். அண்ட் இதுதான் மணாலியில் லாஸ்ட் டே. ஸோ இந்த மணாலி ட்ரிப் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. மறக்கவே மாட்டேன். ஃபில்ட் வித் மெமரிஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் சிசு பாஸ்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஸ்னோஃபால் வரப்போது எல்லாம் ரஷ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அட்டல் டனல் கிட்டே போய் நின்ன உடனே ஃபுல் ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா சவுத் போர்ட்டல் நினைக்கிறேன் டனலோடது. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக ஹெவி ஸ்னோஃபால் போல். ஸோ மொத்த ரோடும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரோடு ஸ்லிப்பரியாக இருக்கும் ஸ்னோஃபாலில். அதனால் மொத்த ரோடையும் டனலையும் பிளாக் பண்ணிட்டு அங்கே டனல் ரோட்லேயும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் ஃபைன் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஸ்க் எடுக்க வேணான்னு கார்லேயே இருந்தோம். இங்கே சிசிடிவி கேமராஸ் கூட இருக்குது. ஸோ இட்ஸ் டேஞ்சரஸ். அதனால் அங்கேயே இருந்தோம். வெளியில் போகும்போது தான் தெரியுது செம்ம ஸ்னோஃபால்னு. அண்ட் சிசு பாஸில் ஸ்னோவில் விளாண்டோம். ஸ்னோஃபாலும் லைட்டாக இருந்துச்சு. ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணோம். அண்ட் அட்டல் டனல் போகும்போது இந்தளவுக்கு ஸ்னோ பெஞ்சு ரோட் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இது ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அண்ட் இது அட்டல் டனல் வெளியில் அப்புறமா சீக்கிரமாக வந்ததுனால மால் ரோடு ஏன் போகக்கூடாதுன்னு வந்தோம். அண்ட் காய்ஸ், இந்த டிபெட்டன் டெம்பிள் மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கேன்ல, ஸோ அந்த பிளேஸ்க்கும் போகணும். அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இது ஸ்டார்பக்ஸ்லேருந்து எடுத்தது. எங்கள் ஹோட்டல்கிட்டே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி சொல்லலாம். அங்கே தான் ஸ்டார்பக்ஸ் இருந்துச்சு. அங்கே எடுத்த பிக்சர் என் தம்பி கூட. இதுதான் மணாலியில் இருக்கிற லாஸ்ட் டே. நீங்களும் ஏதாவது வெக்கேஷன் போகிறீங்கன்னா நான் மணாலி ஒரு நல்ல பிளேஸாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.